Hi dear 10th standard students. ஸோ இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் கொடுப்பாங்க, அதே போல் ஃபார்முலாக்கு மார்க் இருக்கா இல்லையா எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் திருத்துறதுக்கு முன்னாடி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும். எப்படின்னா ஆன்சர் வந்து அவங்க கரெக்டாக எழுந்தாவே ஃபுல் மார்க் கொடுக்கணும். சப்போஸ் இதில் கொடுத்துருக்க மெத்தட் தவிர்த்து வேறு மெத்தடில் அவங்க செஞ்சு ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே எழுதியிருக்கணும். ஏதாவது ஒன்று தப்பாக எழுதினா கூட மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபுல் மார்க் வந்து அவங்க வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஃபுல் மார்க் டைரெக்டாக கொடுத்துடணும். சப்போஸ் ஆன்சர் தப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நாலாவது, ஃபார்முலா வந்து தப்பாக எழுதியிருந்தாவோ இல்லை ஃபார்முலா எழுதலைனாவோ மார்க் குறைக்கக்கூடாது. அவங்க ஃபார்முலா எழுதாமலே ஆன்சர் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் ஃபார்முலா சப்போஸ் தப்பாக எழுதியிருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, ஆன்சர் கரெக்டாக இருந்தால் போதுமானது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்டு. இந்த 14 ஒன் வேர்டில் கிரேஸ் மார்க் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஈஸியான ஒன் வேர்ட்ஸ் தான். இதில் 2 இன்டீரியர் கேட்டிருந்தாங்க, 10 13. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ட்ரூ தான் ஆன்சரு. ஸோ எல்லாருமே போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 2 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு 15th கொஸ்டின் பாருங்கள். டொமைனுக்கு ஒரு மார்க்கு, ரேஞ்சுக்கு ஒரு மார்க்கு, அதாவது சார்பகம் வீச்சகம். அடுத்து 16ல் அந்த ஆரோ டயக்ராம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு. ஸோ அதுலேருந்து ஆர் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிங்கன்னா, ஆர் என்பது ஒரு சார்பு அல்ல அப்படின்னு எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 17 பார்த்தீங்கன்னா 71 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 8Kன்னு எழுதினா ஒரு மார்க்கு. எக்ஸோட வேல்யூ வந்து 7 கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து 18ல் எஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 27/2ன்னு போட்டாலும் ரைட் தான், 13.5ன்னு போட்டாலும் ரைட் தான், அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 19 பார்த்தீங்கன்னா அந்த x+4 x-4 பிரித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ பிரித்து எழுதி ரெண்டையும் பிரித்து எழுதினாவே உங்களுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 20 பாருங்கள். x - 1/x = 24/5 எழுதினா ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வந்து 5, -1/5 கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து 21 ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ அதை எழுதினீங்கன்னா அப்படின்னா அந்த ஏவோட ஜென்ரல் ஃபார்மேட் எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு. அதில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து 22 பாருங்கள். AD/DB = 1/3, AE/AC = 1/3 அப்படிங்கிறபோது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அதே போல் AB/AD = 4, AC/AE = 4, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து பை தேல்ஸ் தேரம் டிஇயும் பிசியும் பேரலாக இருக்குது, இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அப்போ 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 23 பாருங்கள். எம்மோட அந்த ஃபார்முலா ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா y2 - y1/x2 - x1 அந்த ஃபார்முலா எழுதினாலும் சரி தான், இல்லை ஃபார்முலா எழுதாமலே நீங்கள் த்ரூ அப்ளை பண்ணாலும் ரைட் தான், உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து எம்மோட வேல்யூ -16/0 இல்லைன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 2 மார்க்கு. அடுத்து 24 பாருங்கள். x/a + y/b = 1 இந்த ஃபார்முலா எழுதினாலும் சரி, இல்லை அந்த ஏபிக்கு வேல்யூ வந்து 4 6 அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி ஒரு மார்க் கிடச்சிரும். ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த 6x - 4y - 24 0 அப்படி போட்டாலும் ரைட் தான். இல்லை அது எல்லாத்தையுமே வந்து 2ஆல் காமனாக எடுத்து டிவைட் பண்ணி 3x - 2y - 12 = 0ன்னு போட்டாலும் ரைட் தான். ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து 25 1 + cos/1 - cos காஞ்சுகேட்டரை மேலே எங்களை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 26 சிக்மா √(n² - 1/12) அந்த ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலா எண்ணுக்கு பதிலாக 21 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 6.05 போட்டாலும் ரைட் தான், 06 போட்டாலும் ரைட் தான், அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 27 பாருங்கள். N(s) நீங்கள் 12 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து P(a) ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. 3/12 போட்டாலும் ரைட் தான், இல்லை 1/4 போட்டாலும் ரைட் தான். அடுத்து 28 கம்பல்சரி. ஸோ இதில் தான் வந்து எல்லாருமே வந்து மார்க் வச்சுருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபார்முலா எழுதிருப்பீங்க, a³ எழுதிருப்பீங்க, 4/3/r³ எழுதிருப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். அதில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 1:π/6 இல்லைன்னா 6:π இல்லைன்னா அந்த பைக்கு வேல்யூ போட்டோம்னா 21:11 வரும். இந்த 3 ஆன்சரில் எது எழுதினாலும் உங்களுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 5 மார்க் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 29ல் அந்த ஏபிசி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து B∩C கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து A×B∩C கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து A×Bக்கு ஒரு மார்க்கு, A×Cக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு.
அடுத்து 30 பாருங்க. எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு மார்க்கு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. அடுத்து ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ரெண்டுமே ஈக்குவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 31 அந்த 301 308 நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் அப் டு 595 வரைக்கும், அதுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் என் ஈக்குவல் அந்த ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து எஸ்என் ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 19,264, அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 32 பாருங்க. எஸ்என் போட்டு கொடுத்துருக்க சம்பளம் வந்து 3 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா ஒரு மார்க்கு. அப்புறம் மேலே கீழே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அந்த அந்த 9 வச்சு நம்ம கேன்சல் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. அதில் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 33 பாருங்க. மேட்ரிக்ஸு ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு மார்க்கு. பி டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு மார்க்கு. பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 34 பாருங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சி அந்த வந்து ஏடி இந்த ஆங்கிள் பைசெக்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு எழுதணும்னா எழுதி அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அதேபோல் பி அந்த ஃபார்முலா எழுதினா ஒரு மார்க்கு. சிஎஃப் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை எழுதினா ஒரு மார்க்கு. அப்போ இந்த வந்த ஆன்சரை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும், அதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து பை சேவாஸ் தியரம் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட்டர் நாற்கரத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதணும். இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபார்முலா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா எழுதினா ரைட் தான். இல்லைனா புக்கில் இன்னொன்று x1 y2 x2 y3 அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்முலா ரைட் தான். எழுதி அதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்கு ஒரு மார்க்கு. ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த இது வந்து வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் இங்கே வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 36 பாருங்கள். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மார்க்கு. அடுத்து ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு. அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கு. ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. ஸோ இதுவும் அதே போல் வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 37 அந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. tan தீட்டா ஃபஸ்ட்டு tan 30 கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து tan 45 கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு மார்க்கு. ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. இதுக்கும் வேறு மெத்தடில் செஞ்சிருந்தால் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 38 பாருங்கள். அந்த 1 ரெவல்யூஷன் கவர் பண்ணக்கூடிய ஏரியா அதுவும் சிஐசிஎம் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். சொல்லி அந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா 2 மார்க்கு. அப்புறம் அந்த ஆன்சரை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 39 பாருங்கள். வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதேபோல் ஹாலோ ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2 ஃபார்முலா எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. அதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கு. ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு மார்க்கு. அடுத்து இன்டர்னல் டயமீட்டர் அது கண்டுபிடிக்க ஒரு மார்க்கு. அடுத்து 40 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்க ஒரு மார்க்கு. டேபிளுக்கு ஒரு மார்க்கு. சிக்மாக்கு ஒரு மார்க்கு. அடுத்து சிவி அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு. அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து 41 பார்த்தீங்கன்னா எஸ் என்ஆஃப்எஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மார்க்கு. பி ஆஃப் ஏக்கு ஒரு மார்க்கு. பி ஆஃப் பிக்கு ஒரு மார்க்கு. ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஏ யூனியன் பி ஃபார்முலா எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்து 42 கம்பல்சரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அடுத்து 1/α² + 1/β² கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு மார்க்கு. அப்புறம் அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிங்கன்னா ஒரு மார்க்கு. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இது வந்து வேறு மெத்தடில் செஞ்சிருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப் ஜாமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி 43 ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. பிக்யூஆர் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. கியூஎக்ஸ் ட்ரா அந்த ரே வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் Q1 Q2 மார்க் பண்ணி Q5 ஆர் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் Q3 ஆர் டேஸையும் ஆர் டேஸ் பி டேஸையும் பேரலாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. அடுத்து ரெண்டாவது ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு. ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 2 மார்க்கு. செகண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு 3 மார்க்கு. அப்புறம் 2 டேஞ்சன் நீங்கள் வரையினீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. லாஸ்ட்டில் லென்த் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. லென்த்து 7.3 7.4 7.5 3 எது வேணால் இருக்கலாம். அடுத்து கிராஃபில் பாருங்கள். 44 ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸ்கேலுக்கு ஒரு மார்க்கு. அந்த டேபிளுக்கு வந்து ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதும், அதுக்கு வந்து 3 மார்க்கு. அப்புறம் பேரபோலா ட்ரா பண்ணுறதுக்கு வந்து 2 மார்க்கு. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க்கு. ஸோ லாஸ்ட் ஒன் 44 பி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸ்கேலுக்கு ஒரு மார்க்கு. அந்த ஈக்குவேஷன் x² - xx + 9 = 0 அதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு நம்ம டேபிள் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்கு. அதில் வந்து ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாட் த பாயிண்ட்ஸ்
அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுவோம். அதுக்கு 2 மார்க்கு. ஸோ 2 கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டின் ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக 8 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான். மேக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஈஸியாக தான் எழுதிருந்துச்சு. கொஸ்டினும் ஈஸியாக எழுதிருப்பீங்க. 2 மார்க் கம்பல்சரி. தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் 95க்கு மேலே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் சென்டம் வரும், யாருக்கெல்லாம் 95க்கு மேலே வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.